தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். வணக்கம் நேயர்களே, தந்தி பாட்காஸ்ட் தொகுப்புக்கு உங்களை வரவேற்பது நான் காயத்ரி மோகன். தன்னோட அதிரடியான கருத்துக்களால சர்வதேச அரசியலை எப்பவுமே பரபரப்பாக வச்சிருப்பவர் தான் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். இப்போ அவர் புதுசாக போட்டிருக்கிற பாம் தான் உலக அளவில் பேசு பொருளாக இருக்கு. அக்டோபர் 15 வெள்ளை மாளிகையில் நடந்த நிகழ்வில் ட்ரம்ப் ஒரு விஷயத்த சொன்னார். அதாவது, ஒரு தொலைபேசி உரையாடலின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை நிறுத்துறதா தனக்கு உறுதியளித்ததா ட்ரம்ப் சொன்னது தான் இப்போ பரபரப்பை பற்ற வச்சிருக்கு. ஆனால் ட்ரம்போட கருத்துக்கு பதில் சொல்லியிருக்கிற இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் இரு தலைவர்களுக்கும் இடையிலான தொலைபேசி உரையாடல் பற்றி தங்களுக்கு தெரியாது அப்படின்னு தெரிவிச்சிருக்கு. யுக்ரைனில் நடந்துட்டு வர்ற போருக்கு மத்தியில் ரஷ்யா கிட்ட இருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்தணும்னு இந்தியா மேலே அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் பகிரங்கமாக அழுத்தம் கொடுப்பது ஒன்றும் முதல் முறை கிடையாது. பிப்ரவரி 2022 யுக்ரைன் மீதான படையெடுப்புக்கு அப்புறமா ரஷ்யா மேலே பொருளாதார தடைகள் அமலுக்கு வந்ததில் இருந்து ரஷ்யா தக்க வச்சுட்டு வர்ற ஒரு முக்கியமான வருவாய் ஆதாரம் என்ன அப்படின்னு பார்த்தா அது எண்ணெய் வர்த்தகம் தான். அதை துண்டிப்பதை மட்டுமே நோக்கமாக கொண்டு முக்கிய எரிசக்தி இறக்குமதியாளர்கள் மேலே அமெரிக்கா இருதரப்பு அழுத்தத்தை தீவிரப்படுத்தி உள்ள நிலையில தான் ட்ரம்ப் கிட்ட இருந்து இந்த கருத்து வந்திருக்கு. சமீபத்திய மாதங்களில் பார்த்தோம்னா ட்ரம்ப் இந்தியா மேலே தன்னுடைய முழு கவனத்தை திருப்பி இருக்கிறாரு அப்படின்னு தான் எண்ண தோணுது. காரணம், இந்தியா அமெரிக்காவோட வர்த்தக ஒப்பந்தத்தை முடிக்க தவறுனதால இந்தியா மேலே 25% வரி விதிச்சாரு ட்ரம்ப். அடுத்ததா, ரஷ்யாவின் கச்சா எண்ணெயை இந்தியா தொடர்ந்து நம்பி இருப்பதாகவும் ரஷ்ய எண்ணெயை வாங்கி அதை சுத்திகரித்து இந்தியா அதை மறு விற்பனை செய்யறதாகவும் பகிரங்கமாக விமர்சனம் செஞ்ச ட்ரம்ப் இந்தியாவுக்கு அபராத வரியா கூடுதல் 25% வரியை விதிச்சாரு. ஆகஸ்ட் மாதம் 15 அலாஸ்கால அமெரிக்க அதிபர் ட்ரம்ப்புக்கும் ரஷ்ய அதிபர் புதினுக்கும் இடையில நடந்த சந்திப்பு தோல்வி அடைஞ்சதுல இருந்து ரஷ்யா யுக்ரைன் போற முடிவுக்கு கொண்டு வர்றதுக்கான யுக்தியை தீவிரப்படுத்தி இருக்கு அமெரிக்கா. அதுல ஒண்ணுதான் ரஷ்ய எண்ணெய் அதிகம் வாங்கக்கூடிய இந்தியா சீனாவுக்கு வரி அச்சுறுத்தல்களை கொடுக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தான் அக்டோபர் 15 ரஷ்ய எண்ணெயை வாங்குறதுக்காக சீனா மேல 500% வரிகளை விதிக்க ட்ரம்ப்புக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய சட்டத்தை 85 அமெரிக்க செனட்டர்கள் ஆதரிச்சிருக்காங்க. அதே நாளில் தான் ரஷ்ய எண்ணெயை பதப்படுத்துறதுக்காக இந்திய சுத்திகரிப்பு நிலையங்கள் மேலே இங்கிலாந்து அபராதங்களை விதிச்சுது. ரஷ்யாவுடைய கடல் வழி கச்சா எண்ணெய் ஏற்றுமதியில் பெரும் பகுதியை உள்ளடக்கிய நாடுகள்னு பார்த்தா அது இந்தியாவும் சீனாவும் தான். ஐரோப்பிய சந்தைகள் பின்வாங்கினதுக்கு அப்புறமா எழுந்த தள்ளுபடி எண்ணெய் விலைகளால் பயனடைஞ்சவங்களும் இந்த 2 நாடுகள் தான். ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பொருளாதாரத்தில் கிட்டத்தட்ட 20%, ஏற்றுமதி வருவாயில் சுமார் 70% எண்ணெய் உற்பத்தி மூலமாக தான் பெறுது. சவுதிக்கு அடுத்தபடியாக உலகின் 2வது பெரிய எண்ணெய் ஏற்றுமதியாளராக இருக்கும் ரஷ்யா ஒரு நாளைக்கு சுமார் 70 முதல் 80 லட்சம் பீப்பாய்கள் வரை கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யுது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் உலகின் 3வது எண்ணெய் இறக்குமதி நாடு. கச்சா எண்ணெய் நுகர்வில் ஒரு நாளைக்கு சுமார் 55 லட்சம் பீப்பாய்களில் 87% இந்தியா இறக்குமதி செய்யுது. ஆரம்பத்தில் ஈராக், சவுதி மற்றும் ஐக்கிய அரபு அமீரகம் மாதிரி மத்திய கிழக்கு நாடுகளில் இருந்து தான் தன்னுடைய மொத்த கச்சா எண்ணெயில் 2/3 பங்கை வாங்கிச்சு இந்தியா. ரஷ்யா கிட்ட இருந்து வெறும் 1.7% தான் இந்தியா வாங்கிச்சு. ஆனால் மேற்கத்திய நாடுகள் ரஷ்யா மேலே பொருளாதார தடைகளை விதிச்சதுக்கு அப்புறம் தான் ரஷ்யா கிட்ட இருந்து தள்ளுபடி விலையில் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்ய ஆரம்பிச்சது இந்தியா. இந்த நிலையில தான் இந்த வருஷம் செப்டம்பர் மாதம் இந்தியாவுடைய கச்சா எண்ணெய் இறக்குமதி ஒரு நாளைக்கு 47 லட்சம் பீப்பாய்களாக இருந்தது. அதில் ரஷ்யாவுடைய பங்கு 16 லட்சம் பீப்பாய்கள். இது இந்த ஆண்டுடைய முதல் 8 மாதங்களில் இறக்குமதி செய்யப்பட்ட சராசரி ரஷ்ய அளவை விட குறைவு அப்படின்னு உலகளாவிய வர்த்தக பகுப்பாய்வு நிறுவனமான கேப்லருடைய தரவு மூலமாக தெரிய வருது. ஆனால்
அக்டோபர் மாசத்துடைய முதல் பாதியில இந்திய கச்சா எண்ணெய் இறக்குமதியில 17,70,000 பீப்பாய்களோட முதல் இடத்துல இருக்கு ரஷ்யா. இரண்டாவது இடத்துல 10,10,000 பீப்பாய்களோட இருக்கு ஈராக். அதுக்கு அடுத்து 8,30,000 பீப்பாய்களோட மூணாவது இடத்துல இருக்கு சவுதி. ஆனா இதுல கவனிக்க வேண்டியது என்ன அப்படின்னா, 4வது இடத்துல இருந்த ஐக்கிய அரபு அமீரகத்தை பின்னுக்கு தள்ளி அந்த இடத்தை பிடிச்சிருக்கு அமெரிக்கா. அதாவது 6,47,000 பீப்பாய்களோட 4வது இடத்துல அமெரிக்காவும் 3,94,000 பீப்பாய்களோட ஐக்கிய அரபு அமீரகம் 5வது இடத்துலையும் இருக்கு. ஒரு பக்கம் அமெரிக்கா இந்திய எண்ணெய் இறக்குமதியில முன்னுக்கு வர்றதை பார்க்கும்போது, ஒருவேளை இந்தியா ரஷ்ய எண்ணெயை வாங்குறத குறைக்குதா அப்படிங்கிற கேள்வியும் நமக்கு எழாம இல்லை. இந்திய சுத்திகரிப்பு நிறுவனங்கள் ரஷ்ய எண்ணெயில் இருந்து விலக தயாராகிட்டு வர்றதாவும், நவம்பர் மாசத்துக்கான ஆர்டர்கள் ஏற்கனவே வைக்கப்பட்டிருப்பதால டிசம்பர் மாசத்துல இருந்து கொள்முதல் குறையறதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்னும் இந்த விஷயத்தை நன்கறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்குது. அதே சமயம் ரஷ்ய எண்ணெய் வாங்குவதை நிறுத்துங்க அப்படின்னு சுத்திகரிப்பு நிறுவனங்களுக்கு மத்திய அரசு முறையா எதுவும் தெரிவிக்கல அப்படின்னும் சொல்லப்படுது. இப்ப எழுந்திருக்க பெரிய கேள்வி என்ன அப்படின்னா, இந்தியாவால ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை உண்மைக்கும் நிறுத்த முடியுமா? இந்தியாவுடைய எண்ணெய் இறக்குமதி பட்டியலில் இருந்து ரஷ்ய கச்சா எண்ணெயை முற்றிலுமா நீக்குவது அப்படிங்கிறது தளவாட ரீதியாகவும் பொருளாதார ரீதியாகவும் சவாலானதாக தான் இருக்கும் அப்படின்னு எரிசக்தி ஆய்வாளர்கள் சொல்கிறாங்க. காரணம், ரஷ்ய எண்ணெய் இன்னும் இந்திய தேவையில் 1/3 பூர்த்தி செய்யறதால இந்தியா மற்ற சப்ளையர்கள் கிட்ட இருந்து ஒப்பிடக்கூடிய அளவை பெறணும். அதுவும் அநேகமாக அதிக விலையில தான் இருக்கும். மறுபக்கம் ரஷ்யாவை பொறுத்த வரைக்கும் அதன் மிகப்பெரிய வாடிக்கையாளரான இந்தியாவை இழக்க நேரிடும். இதனால சிறிய ஆசிய மற்றும் ஆப்பிரிக்க சந்தைகளுக்கு விநியோகங்களை திருப்பிவிட வேண்டியிருக்கும் அல்லது உற்பத்தியை குறைக்க வேண்டியிருக்கும். இதற்கிடையில மேற்காசிய அதே போல அமெரிக்க உற்பத்தியாளர்கள் இந்திய தேவையை பூர்த்தி செய்வது மூலமா பயனடையலாம். 2ஆம் உலகப் போருக்கு அப்புறமா ஐரோப்பாவின் மிக நீண்ட போரான ரஷ்யா யுக்ரைன் போர் இன்னும் 4 மாசங்கள்ல 4வது ஆண்டுல நுழையும் இந்த வேளையில ட்ரம்புடைய இந்த நடவடிக்கைகள் மற்றும் அதற்கான எதிர் நடவடிக்கைகள் எல்லாம் அணிவகுத்துட்டு வருது. எது எப்படியோ இந்தியா அதன் எரிசக்தி மற்றும் பாதுகாப்பு உக்தி மீதான அதிகரித்து வரும் அமெரிக்காவுடைய அழுத்தத்தை எதிர்கொள்ள தயாராக இருப்பதை தவிர வேற வழி இல்லை அப்படிங்கிறது தான் வல்லுநர்களுடைய கூற்றாயிருக்கு. தீபாவளி திருநாளை ஆலடிப்பட்டியான் ஸ்வீட்டோடு கொண்டாடுங்கள். சென்னையின் மோஸ்ட் லவ்ட் பிராண்டுடன் உங்கள் தீபாவளி தித்திக்கட்டும். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.